السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக சுபுஹ் தொழுகையை முடிந்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் தொழுத இந்த தொழுகைக்கான கூலியை அல்லாஹ் முழுமையாக தருவானாக. எஞ்சி இருக்கக்கூடிய தொழுகைகளை முன் சுன்னத்துகளையும் பின் சுன்னத்துகளையும் பேணி தொழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. 1000 நாள் வரலாற்று தொடரில் 3வது நாள் இன்று நாம் பார்க்கக்கூடிய படிப்பினை தரும் வரலாறு மிக முக்கியமான ஒன்றாகவே அமைகிறது. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டு பிரமித்த ஒரு சிறுவருடைய வரலாறை தான் இன்றைய நாளிலே நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவராகவும் ஏராளமாக தர்மம் செய்யக்கூடியவராகவும் அதிகமாக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒருவராகவும் அந்த ஊரிலே அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தன்னுடைய தோட்டத்தை விட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வருகின்றார்கள். வெளியே வரக்கூடியவர்கள் அவர்கள் பக்கத்து தோட்டத்திற்குள் செல்கின்றார்கள். பக்கத்து தோட்டத்திற்குள் சென்றால் அந்த தோட்டத்திற்குள் யாரும் இல்லை. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என அங்கே அமர்கிறார்கள். அங்கே அமர்ந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சிறுவர் கையில் சில ரொட்டி துண்டுகளை கொண்டு அந்த தோட்டத்திற்குள் வருகை தருகின்றார். அந்த சிறுவரை அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர் வந்து சாப்பிடுவதற்காக அமர்கிறார். அவர் அமர்ந்த கொஞ்ச நேரத்தில் அந்த தோட்டத்திற்குள் வேகமாக இளைத்து கொண்டு ஒரு நாய் ஒன்று ஓடி வருகிறது. கடுமையான பசியோடு கடுமையான தாகத்தோடு இளைப்பு வர வர அந்த நாய் வேகமாக அந்த தோட்டத்திற்குள் நுழைகிறது. இந்த நாய் நுழைவதை அந்த சிறுவர் பார்த்து கொள்கின்றார். இந்த நாய் நுழைவதை பார்த்த அந்த சிறுவர் அந்த நாய்க்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு ரொட்டியை முதலிலே தூக்கி வீசுகிறார். அந்த நாய் பசியின் உச்சத்தில் இருந்ததினால் உடனே அந்த ரொட்டியை சாப்பிட்டு முடித்து விடுகிறது. சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த சிறுவனை ஏறெடுத்து பார்க்கிறது. மீண்டும் 2வது ரொட்டியையும் அவர் வீசுகின்றார். 2வது ரொட்டியையும் அது சாப்பிட்டு முடித்து விடுகிறது. 3வது ரொட்டியையும் அவர் வீசுகின்றார். 3வது ரொட்டியையும் அது சாப்பிட்டு முடித்து விடுகிறது. இப்பொழுது இவருக்கு வீசுவதற்கும் ரொட்டி இல்லை, அவருக்கு சாப்பிடுவதற்கும் ரொட்டி இல்லை. இறுதியாக அந்த நாய் தோட்டத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறது. இதை கவனித்து கொண்டே இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சிறுவரிடத்திலே சென்று கேட்டார்கள், சிறுவரே, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு எத்தனை ரொட்டியை நீங்க கொண்டு வருவீங்க? அப்ப அந்த சிறுவர் சொன்னாரு, நான் எத்தனை ரொட்டியை நாய்க்காக வீசினேனோ, நான் வீசியதை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, நான் எத்தனை ரொட்டியை வீசினேனோ அதுதான் என்னுடைய ஒரு நேர உணவு. 3 ரொட்டி இருந்தது, 3 ரொட்டியையும் நான் வீசிவிட்டேன். அந்த 3 ரொட்டி தான் எனக்கான உணவு என்று அந்த சிறுவர் சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏன் நீங்க சாப்பிடாம அந்த நாய்க்கு நீங்க அந்த ரொட்டியை கொடுத்தீங்க? அப்ப அந்த சிறுவர் சொன்னாரு, இந்த தோட்டத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நாய்களே கிடையாது. இந்த தோட்டத்தெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் போனால் தான் நாயே இருக்கும். நாய்கள் இருக்கக்கூடிய இடம் என்பது இது இல்லை. நான் அந்த நாயை பார்க்குறேன், ரொம்ப தூரத்தில் இருந்து பசித்து தாகித்து இந்த தோட்டத்திற்குள்ளே அந்த நாய் நுழைந்து விட்டது.
ஏதோ கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தில் அந்த நாய் நுழைந்து விட்டது. அந்த நாய் பசியோடு இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த நாயை பசியோடு வைத்து கொண்டு என் வயிறு நிரம்ப சாப்பிடுவதை நான் விரும்பலை. சுப்ஹானல்லாஹ். சின்ன பிள்ளைகள்கிட்ட இருந்த அந்த ஈமானிய ஒளிர்வை பாருங்கள், சிறார்கள்ட்ட இருந்த அந்த ஈமானிய பக்குவத்தை பாருங்கள். அவர் சொன்னார், அந்த நாயை பசியோடு வைத்து கொண்டு நான் சாப்பிட விரும்பலை, அதனால் என்னுடைய பசியை ஓரம் வைத்து விட்டு அந்த நாயினுடைய பசியை நான் ஆற்றினேன். இதை கேட்ட அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து அந்த சிறுவரிடத்தில் கேட்டார்கள், அப்படியானால் இன்றைக்கு உங்களுக்கான உணவு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த சிறுவர் சொன்னார், இன்னைக்கு நான் என்னுடைய பொழுதை இப்படியே கடத்தி விடுவேன். இன்று எதுவும் சாப்பிடாமல் பசியோடையே என்னுடைய பொழுதை நான் கழித்து விடுவேன் என்று அந்த சிறுவர் சொல்கின்றார். இதை கேட்டுட்டு அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் என்ன பெரிய குடைவல்லல், என்னை விட நீ அல்லவா பெரிய குடைவல்லல். உன் முன்னாடி நான் ஒன்றும் இல்லாதவனாக மாறிவிட்டேன். உன் முன்னால் நிற்பது நான் என்னை திட்டுவதற்கு நான் என்னை தகுதியாக்கியதை போன்று தெரிகிறது. நீ என்னை திட்டினாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லும் அளவிற்கு தன்னை பணித்து கொண்டு அந்த சிறுவனை உயர்த்தி பேசினார்கள். பிறகு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கின்றார்கள். அந்த தோட்டத்திற்கான உரிமையாளரை சந்தித்து அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கினார்கள். அந்த சிறுவன் அடிமையாக இருந்தான், அந்த சிறுவனையும் விலைக்கு வாங்கினார்கள். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாய்ச்சக்கூடிய சில கருவிகளையும் விலைக்கு வாங்கினார்கள். அனைத்தையும் விலைக்கு வாங்கி அந்த சிறுவனை உரிமையிட்டார்கள். உரிமையிட்டு விட்டு அந்த சிறுவனுடைய கையிலே அந்த தோட்டத்தை ஒப்படைத்தார்கள். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருவிகளை அன்பளிப்பாக அந்த சிறுவனிடத்திலேயே அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொடுத்து விட்டாங்க. அப்போ விஷயம் என்ன, படிப்பினை என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது நமது தேவையை கூட புறந்தள்ளி விட்டு இன்னொருத்தவர் ரொம்ப தேவைப்படுறவராக இருந்தார்னா அவருக்காக நாம் உதவணும் அப்படின்னா நாம் சின்னதாக உதவுனாலும் அல்லாஹ் நமக்கு பெரிய உதவியாக தருவான். அந்த சிறுவர் கொடுத்தது என்னமோ ஒரு 3 ரொட்டி துண்டுகள் தான். அந்த தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டு இருந்த ஒரு சிறுவருக்கு அந்த தோட்டத்தையே அல்லாஹ் சொந்தமாக்கி கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த உதவி கஷ்ட நேரங்களில் உதவணும் சகோதரர்களே. இருக்கக்கூடிய நேரங்களில் உதவுறதுக்கு பேர் உதவி அல்ல. தனக்கே இல்லை என்று சொல்லி வரும்போது கூட அல்லாஹ் ரசூலுக்காக கொடுத்து உதவணும்னு நினைக்கக்கூடிய அந்த உதவி இருக்கே, அந்த உதவிக்கு தான் அல்லாஹ் இத்தகைய மகத்துவத்தை கொடுக்குறான். இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த மனப்பான்மை, அந்த மனப்பக்குவம், அத்தகைய ஒரு உயர்ந்த பண்பு இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லை. நமக்கு இருந்தால் கொடுப்போம், இருக்கிறத கூட இன்னைக்கு கொடுக்க முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக இந்த வயநாடில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதி உதவி திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஊர் முழுக்க, தெரு முழுக்க, மஹல்லாக்கள் முழுக்க, பள்ளிகள் முழுக்க அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து, அனைத்து மதத்தவர்களும் சேர்ந்து நிதி உதவிகளை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரங்களில் கேட்டு வரும்போது தாராளமான முறையில் கொடுங்க. நீங்கள் கொடுக்கறது சின்னதாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் ஒரு பெரிய உங்களுக்கான நசீபை ஏற்படுத்தி கொடுப்பான். வாஹிரதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.